கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இன்றைய தினம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம், நீ செய்த புண்ணியம். என் மீதான பக்தியை நீ அதிகமாக வைத்திருப்பதால் உனக்கு கிடைத்த பரிசு. மனித வாழ்க்கையில் சில தருணங்கள், சில ஏமாற்றங்கள், சில வாய்ப்புகள் நாம் கேட்டும் கிடைக்காதவைகளாக இருந்திருக்கின்றது. அது பணம் கொடுத்து வாங்க முடியாதது, செல்வ செழிப்போடு இருந்தும் பிடிக்க முடியாதது. அந்த அரிய பரிசுதான் என்னுடைய கருணை. அந்த அரிய பரிசை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்குமா அந்த வரம்? அந்த முருகனுடைய கருணை தான் இன்று உனக்கு வரமாக கிடைத்திருக்கின்றது. நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வாழ்வில் புதிய தோற்றத்தை அது இப்பொழுது உண்டாக்கும். என் அருள் என்பது நாம் உழைக்கும் முயற்சிக்கும் மேலாக கிடைக்கக்கூடிய அற்புத பரிசல்லவா. உன் சிரிப்புக்கு பின்னால் இருந்த கண்ணீர் நனைந்த வாழ்வை நான் தெரிந்து கொண்டு அந்த வாழ்வில் இறைவனாகிய நான் தனியாய் வந்திருக்கின்றேன். கோடிக்கணக்கான பேர் வேண்டியிருந்தாலும் உன் உள்ளம் வெளிப்படையான நேர்மையாக இருந்ததால் இந்த அருள் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த வரம் என்பது இது ஒரு நிலையான நன்மை. ஒரு நாளைக்கு வந்த சிறு மகிழ்ச்சி மட்டும் அல்ல, இது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய வரம். சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் வேண்டி வேண்டி ஆசைப்படும் ஒரு திருப்பம் இன்று உனக்கு நேர்ந்திருக்கின்றது. அது பெரியும் பாராட்டக்கூடிய விஷயம் அல்லவா. அதை ஏற்கும் மனதை நீ வளர்த்து கொண்டுள்ளாய். வாழ்வின் வழிகளை தாண்டி வந்த வரம் இது. நீ சந்தித்த துயரங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த அருள் பெறும் பாதையை சீராக அமைத்து விட்டது. முருகனுடைய கண்கள் நீ எதையும் சொல்லாமலேயே தெரிந்து கொண்டிருக்கின்றது. நீ தர்மத்தை விட்டு விலகாமல் இருந்தது, உன் வாக்கை காப்பாற்றியது, யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தது. இதற்கு எல்லாம் கிடைத்த பரிசுதான் இந்த அரிய வரம். பணம் கொடுத்து வாங்க முடியுமா ஆன்மாவினுடைய நிம்மதியை? எது கிடைக்கவில்லை என்றாலும் இந்த ஆன்மாவிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வரத்தை இன்று உனக்கு நான் கொடுக்கின்றேன். ஒரு நிமிடத்தில் உன் இதயத்தில் ஊற்றிவிடும் என்னுடைய அருள். இப்பொழுது செய்கின்ற செயல் ஒவ்வொன்றுக்கும் நல்ல பலன் உனக்கு காத்திருக்கின்றது. முன்னால் தொடங்கியதும் பாதியிலே நின்றதும் மனதில் இருந்த எண்ணங்கள் தோல்வியடைந்ததும் இப்பொழுது என்னுடைய அருளால் ஒவ்வொரு எண்ணமும் நனவாகும். நான் தந்து கொண்டிருக்கின்ற அருள் வாக்கினுடைய ஒளி உன் செவிகளில் நிச்சயம் கேட்கும். அனுபவத்திலிருந்து வரக்கூடிய நம்பிக்கை எப்பொழுதும் கவனத்தில் வை. முருகனுடைய வாக்கு பல முறை உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் பழித்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நேரடியாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. இது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வரம். இந்த நம்பிக்கை நீ உயிராக பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையிலும் நீ வெற்றிதான் பெறுவாய். அவசரப்படாமல் முருகனுடைய அருள் வந்துவிட்டால் தேவையான அளவு நேரம் எடுத்துக்கொண்டு அது பலிக்கும் என்று சற்று காத்திரு. நன்றியை நீ உனது செயலால் காண்பி. ஏதோ ஒரு அவசரத்தில் கையெழுத்து போடுவது போல எனக்கு நன்றியை சொல்லாதே. உன்னுடைய நற்பணியால் அதை நீ எனக்கு காண்பிக்க வேண்டும். எப்பொழுதும் நேர்மையான வழியில் நடக்க வேண்டும். இந்த வரம் உனக்கு வந்தது உன்னுடைய நேர்மையினுடைய பரிசு. அதை நினைவில் வை. நீயும் மற்றவர்களுக்கான நல்ல செய்தியாக மாறு. உனக்கு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் அருள் கிடைக்க வழியை நீ செய். இந்த வரத்தின் பலன்கள் நீ எதிர்பார்க்காத வண்ணத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். உன்னுடைய உடல், மனம், வாழ்க்கை மூன்றிலும் அமைதி வளம் வரும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய பொற்காலமாக காட்சியை கொடுக்கும். நீ தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை அனுபவிக்க நேரிடும். அது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். முருகன் ஒரு நாளும் உன்னை வெறுப்பது இல்லை. நீ தவறு செய்தாலும் விலகி செல்லும் ஒன்று அல்ல நான். பிசாசுகள் கூட என்னை பார்த்து பயந்தது போல உன் வாழ்க்கையில் இருக்கும் பீடைகள், தத்திரங்கள் ஒவ்வொன்றும் அழிந்துவிடும். இந்த வரத்தை நீ சரியாக உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இது மாறும். மேலும் மேலும் கஷ்டத்தை சந்தித்த நீ இனி மேலும் மேலும் இன்பத்தை நோக்கி பயணிப்பாய். மேலும் மேலும் தோல்வியை அனுபவித்த நீ இன்றிலிருந்து மேலும் மேலும் வெற்றியை நோக்கி பயணிப்பாய். முருகனை நினைத்தாலே நம் உள்ளத்தில் ஒரு அமைதி வருகின்றது அல்லவா. ஆனால் நான் உங்களை நினைத்து வரும்பொழுது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை அது உண்டாக்குகின்றது. இப்பொழுது அந்த நிலையை தான் நீ அடைந்திருக்கின்றாய். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அந்த
முருகனுடைய அருளினாலே இன்று உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. திருச்செந்தூரிலிருந்து ரகசியமான அலையை உன் வாழ்க்கை இன்று தொட்டது போல் இருக்கின்ற தருணம் இது. உனக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு வாழ்வு இப்பொழுது திறந்து விடப்பட்டு இருக்கின்றது. நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும், தவித்த ஒவ்வொரு இரவும் அந்த அருளை நோக்கி நகர்ந்த பயணம்தான் இன்று அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. உனக்காகவே சில விஷயங்கள் வெகு காலமாக ஓய்வில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாகியங்கள் அனைத்தும் உனக்காக இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கும் எளிதில் கிடைக்காத அந்த வாய்ப்பு இன்று உன் கதவிற்கு வந்து காத்து கொண்டிருக்கின்றது. முந்தைய காலத்தில் எல்லாம் பயத்தோடு இருந்தாய், கலக்கத்தோடு இருந்தாய், தவறான முடிவுகளை எடுத்தாய், தாழ்வான எண்ணங்களை கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நல்ல செய்திகளை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சேகரிக்க தொடங்கும். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணித்துளி, ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அருமையான முடிவை தான் தரும். இவை அனைத்தும் இந்த அரிய வரத்தினுடைய தாக்கங்கள். முருகனை பற்றி உன் வாழ்க்கை சொல்ல போகின்றது. நீ கடந்து வந்த பாதை எத்தனை சோதனையாக இருந்தாலும் அது கடைசியில் என்னுடைய அருளாக தான் மாறும். உன்னை எப்படி உயர்த்தி நிறுத்துவது என்பது மற்றவர்களை சொல்லும் அளவிற்கு, மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு இப்பொழுது நீ உயரத்தை காணப்போகின்றாய். நீ அசையாமல் காத்திருந்த அந்த நிலை இப்பொழுது உன்னிடம் விரைந்து வந்து சேரும். நீ நினைத்தது போல அல்ல, அதைவிட சிறப்பாகவே உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது. மறந்துவிட்ட ஆசைகள், கனவுகள் இப்பொழுது உயிர் பெற்று உன்னிடம் வந்து நிற்கப் போகின்றது. மற்றவர்கள் உன்னை வியப்போடு பார்ப்பார்கள். இவனுக்கு எப்படி இது நடந்தது என்று. முருகனுடைய அருள்தான் என்று நிச்சயம் அவர்களுக்கு தெரிய வரும், உணர்வார்கள். அசைக்க முடியாத தீர்மானத்தை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கினுடைய ஆதாரமே உன்னுடைய இறை அருள், என்னுடைய உணர்வு. எப்பொழுதும் நீ என்னை நினைத்து நடந்ததால் தான் இப்பொழுது இறைவன் உன்னிடம் வந்து நிற்கின்றேன். இந்த தருணத்தில் உலகமே உன்னை சோதித்தாலும் முருகன் உன்னை உயர்த்துவேன். தன் நம்பிக்கையின் அரணாக மாறும் என்னுடைய அருள். உன் உள்ளம் முழுவதும் நம்பிக்கையால் நிரம்பியிருக்கின்ற இந்த நேரம் அரிய வரத்தை தொட்டு விட்டாய். ஆனந்தம் பொங்கும். உன் மனமும் வாழ்வும் ஒவ்வொரு நாளும் இனி மலர்ந்து கொண்டே இருக்கும். உன் கண்களில் இன்ப கண்ணீர் தான் வரும். முன்னால் வந்த கண்ணீர் வேதனையால் இருந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற அந்த கண்ணீர் முழு மனதோடு, நன்றி உணர்வோடு தோன்றக்கூடிய ஒரு கண்ணீர் துளி. அந்த நிமிடத்தில் நீ சொல்வாய், முருகா எனக்கு இது போதுமே என்று. இப்பொழுது நீ வாழ்க்கையின் அருமையான தருணத்தில் இருக்கின்றாய். உன்னையே நீ புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றாய். எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் மட்டுமே நீ பயணம் செய்வாய். ஏனென்றால் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம் மிக பெரிது. மிக பெரிய வரத்தோடு இன்றைய தினத்தை நீ தொடங்க இருக்கின்றாய். எல்லா நாளும் மிகவும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாகவும், எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாகவும், பூரிப்படையக்கூடிய நாளாகவும் இருக்கும். நல்லது நடக்கும்.